நெல்லையில் ஒரு மாதத்திற்கும் மேலாக மந்தமாக நடைபெறும் தொட்டிப்பாலம் அமைக்கும் பணிகளால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பணம் சம்பாதிக்கலே நோக்கமா இருக்காங்களே தவிர மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லை. பாளையங்கோட்டை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சியில் எந்த வேலையுமே நடக்கல. நெல்லை மாவட்டத்தில் உள்ள பிரதான சாலையில் பாதி அளவுக்கு மேல் தோண்டப்பட்ட சாலைகளில் தட்டு தடுமாறி வாகனங்கள் செல்லும் காட்சிதான் நாம் காண்பது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும் நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் பகல் நேரங்களில் நடைபெறும் சாலை மற்றும் வாய்க்கால் பாலம் அமைக்கும் பணிகளால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தச்சநல்லூர் சந்திமரித்தம்மன் கோயிலில் இருந்து ராமையன்பட்டி விளக்கு செல்லும் சாலை புதிதாக போடப்பட்டு ஒரு சில மாதங்களே ஆன நிலையில் அந்த சாலை பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக ஒரு மாதத்திற்கு முன் தோண்டப்பட்டது. பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக கிடந்த அந்த சாலை ஓராண்டுக்கு முன் சீரமைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதே சாலை பெயர்க்கப்பட்டதால் அந்த பகுதி மக்கள் விரக்தி அடைந்துள்ளனர். பெயர்ந்து கிடக்கும் அந்த சாலையால் ராஜபாளையம் சங்கரன் கோவிலில் இருந்து நெல்லை வரும் வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றன. பகல் நேரங்களில் சாலை பணிகள் மேற்கொள்வதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதேபோன்று நெல்லை திருச்செந்தூர் சாலையில் மாநில நெடுஞ்சாலைத்துறையால் கடந்த மாதம் 1ஆம் தேதி தொட்டிப்பாலம் அமைக்கும் பணி தொடங்கியது. பாளையங்கோட்டை முருகன்குறிச்சி சந்திப்பில் இருந்து மார்க்கெட் வரையும், சமாதானபுரம் சந்திப்பில் இருந்து நீதிமன்றம் வரையும் 6 புதிய பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் நடந்து வருவதால் கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இலகு ரக வாகனங்கள், பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையை பயன்படுத்த மாநகர போக்குவரத்து துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. அதாவது பாளையங்கோட்டை, கேடிசி நகர், ஸ்ரீனிவாச நகர் வழியாக சமாதானபுரம் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் செல்லும் வாகனங்கள் அரசு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஹைகிரவுண்ட் ரவுண்டானா சென்று பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்திற்கு செல்ல போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் அனைத்து வாகனங்களும் நெல்லை திருச்செந்தூர் சாலை வழியாகவே சென்று வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். உரிய மாற்று வழி இல்லை என்பதே வாகன ஓட்டிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. மக்களுக்காக பணியாற்றக்கூடிய அதிகாரிகளே நீங்களே இவ்வளவு அசால்ட்டாக நீங்க இருந்தீங்கன்னா நாங்க யாருகிட்ட போய் முறையிட? சாயங்கால நேரம் அங்க பாருங்க ரொம்ப டிராபிக்கா இருக்கும். இங்க இருந்து கோர்ட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்படி இருக்கு அப்படின்னா ஒர்க்கிங் நாள்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து போறதுக்கே ஒரு தனி தீவு மாதிரி தான் இருக்கும். இதை போய் கேட்டாச்சுன்னா மாற்று வழி இருக்குங்க. மாற்று வழி எங்க இருக்கு? மாடி வழியோடு தான் ஏறி குளிச்சு அந்த சைடு தாவணும். அதான் மாற்று வழி. இந்த நிலையில் ஒரு மாதத்திற்கு மேலாகியும் தொட்டிப்பாலம் அமைக்கும் பணி மந்தமாக நடைபெற்று வருகிறது. இதனால் முருகன்குறிச்சி சந்திப்பிலிருந்து மார்க்கெட் வரையும், சமாதானபுரம் சந்திப்பில் இருந்து நீதிமன்றம் வரை செல்லும் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. நெல்லை மாநகராட்சி ஆணையர் வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், வாய்க்கால் பால பணிகளை இரவு நேரங்களில் மேற்கொண்டு விரைந்து முடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பணம் சம்பாதிக்கலே நோக்கமா இருக்காங்களே தவிர மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லை.